இது கோயம்புத்தூர் போனதில செகண்ட் பார்ட்டுங்க. அடுத்து மால் போலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியாயி அப்படியே கிளம்பிட்டேங்க. நாங்க போறதுக்கு ஆட்டோ வந்து புக் பண்ணியிருந்தோம். ஆட்டோக்காரர் இன்னும் வந்துட்டாருங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே நாங்களும் ஆட்டோல இறங்கி வந்து அப்படியே கிளம்புற காரமட்டேங்க. நாங்களும் ஆட்டோல போறப்ப சாங்கெல்லாம் நல்லா போட்டாரு. அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தேங்க. அப்படி வைப் பண்ணிட்டே வந்ததுல அப்படியே ப்ரூக் ஹில்ஸ் மால் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இறங்கி அப்படியே படிக்கட்டு ஏறுறதுக்கு ஆரம்பிச்சுட்டேங்க. சரி இன்னைக்கு மால்க்குலாம் வந்திருக்கோம். நல்லா ஸ்டைலா இருக்கிற, லுக்கா இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ள வந்தேங்க. உள்ள என்ட்ரன்ஸ்ல எல்லாருமே என்டர் ஆயிட்டோம். என்டர் ஆயி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தேங்க. நாங்களும் பேசிக்கிட்டே. சரி நீங்க மால்ல பயங்கரமா இருக்கும். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துகிட்டே இருந்தேங்க. மால்க்குள்ள என்டர் ஆகுறப்ப எங்க அம்மா ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. "அக்கா என்ன கேட்குறாளோ நீ தான் வாங்கி குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு துணி கடைக்குள்ள வந்து பூந்துட்டாங்க. பூந்ததுக்கப்புறம் எங்க அக்காவும் இந்த துணி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நானும் சரி எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா எங்க அக்கா வேணான்னு சொல்லிட்டா. நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நானும் எடுத்துக்கிட்டுன்னு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணேன். ஆனா வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சொல்லி போட்டு அப்படியே மறுபடியும் வெளிய வந்து சுத்தி பார்த்துட்டு இருந்தேங்க. வெளிய வந்து சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு துணி இதுக்கு எடுக்கறக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நாங்களும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல, எங்க அத்தை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவுமே அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா டிஃபரெண்ட்டா துணி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தையும் பார்த்துட்டே இருந்தாங்க. சரி எங்க அக்கா எடுப்பாங்க லாஸ்ட் வரைக்கும் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம். எங்க அக்கா எதுவுமே எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் சரி எஸ்கலேட்டர்ல போலான்னு சொல்லிட்டு நாங்களும் யோசிச்சுட்டே இருந்தோம். எங்க அத்தை பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேன்ட்டாங்க லாஸ்ட் வரைக்கும். அட இதில வேண்டாம்டா நான் லிஃப்ட்ல கீது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானு, எங்க அக்கா எல்லாருமே இப்ப எங்க எஸ்கலேட்டர்ல வந்து போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாங்கலாம் வந்துட்டோம். எங்க அம்மா இவங்கலாமே இப்ப எங்க லிஃப்ட்ல வந்து வந்துட்டாங்கங்க. லிஃப்ட்ல எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நானும் பாஸும் பையங்க வந்து துணி எடுக்கிறேன்னு சொன்னாப்புல. சரிங்க பாஸ் வாங்க நம்ம போய் துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. சுத்தி பார்த்துட்டே இருந்ததுல அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிட்டோம். என்னப்பா இது என்ன சுத்தி பார்த்துட்டே தான் இருக்கணும் போல இருக்குது. எந்த துணி எடுக்க மாட்டோமாட்டுக்கு. சரி நம்ம ஏதோ ஒரு துணி எடுத்து வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேலை பார்த்தா, எல்லாம் 2000, 3000 கணக்குல இருக்குது. ஐய்யய்யோ! வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேங்க. வெளிய வந்துட்டு கீழ பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. அட என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்டா, ஐஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிங்க அப்புறமேல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பாஸ் வேற கூப்பிட்டாப்புல. என்னன்னு சொல்லிட்டு கேட்டா, அட ஆஃபர் போட்டுருக்காங்க பலினலா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. சரிங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 200க்கு இருந்துச்சுங்க. எடுத்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்புறம் வெளிய வந்ததுக்கப்புறம் டெடி பியர் வேற ஒண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அத அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. சரிங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.